ஒசூர்ல இருக்கிற கிழவரப்பள்ளி டேமை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேம்ல என்ன இப்பல இருந்து தான் கெமிக்கல் மிக்ஸ் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்குதா? கிடையவே கிடையாது. அது பல வருஷத்துக்கு நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அந்த டேம்ல கெமிக்கல் வாட்டர் மிக்ஸ் ஆயிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதிகமா வருது. அதனால தான் நொர நொரையா தள்ளுது. தமிழ்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. "வரும் முன் காப்போம்ன்னுட்டு." ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வந்து செத்து சுண்ணாம்பானதுக்கு அப்புறம் தான் அத பத்தியே பேசவே ஆரம்பிப்போம். ஏன்னா, மனுஷனோட அழிவு மனுஷனோட கையில தான். ஏன்னா, நெறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப ரீசென்ட்டா வந்த கொரோனாவும் சரி, இந்த ஐரோப்பால நடந்த 45 டிகிரீஸ்க்கு ரோடு உருகுறதும் சரி, கார் டயர் உருகுறது, மக்கள் வெளிய வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து திருந்தணும். ஆனா நம்ம திருந்தவே மாட்டோம். ஏன் தெரியுமா? பின்னாடி சுட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வலி. அடுத்தவனுக்கு சுட்டா அத நம்ம பார்த்துட்டு போய்க்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இப்போ அது மட்டும் இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கிற பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கண்ட்ரோல் ஆயி அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆயி நார்மலா திரும்புறதுக்கே அது பல வருஷம் எடுத்துக்கும். ஏன்னா சுவாசிக்க தகாத காற்றுன்னுட்டு எக்ஸாம்பிளே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிக்கிறா? மனுஷனால தானே உருவாகுது. ஏன் இப்போ அது வர்றதுக்கு முன்னாடி அத எப்படி வராம தடுக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அது வர்றதுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியாது. ஆனா உருவாக்கி விட்டுட்டு, அது உருவாக்குனதுக்கு அப்புறம் அத பத்தி உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி யோசிச்சு பிரயோஜனம் என்ன? ம். இப்போ ஐரோப்பால நடந்தது நம்மளுக்கு நடக்காதா? வரும். இப்போ வரல. அதனால சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வரும் ஒரு நாள். அது வரும்போது அந்த வழி என்ன? அந்த வரும்போது அப்ப புரிஞ்சுப்போம் நம்ம. அங்கங்க மரத்த அறுத்துறோம், அங்கங்க ரோடு போடுறோம், எல்லாமே சரி போட்டுறோம். எல்லா ஐடி செக்டார்ஸ் எல்லா கம்பெனிஸ் இது பண்ணிடுறோம். எல்லாம் பில்டிங் கட்டிக்கிட்டு எல்லாம் ஹைடெக் லெவல்ல போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ரிச் ஆயிடுறோம். சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆ? இப்போ ஃபாரின்ல ஒரு ரிசர்ச் கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காங்க. காத்துல இருந்து தண்ணி எப்படி எடுக்கிறதுன்னுட்டு. அந்த பில் கேட்ஸ் நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிலயே புரியலையா? இப்போ ஏஐக்கு அந்த மாரி இடத்துல நெறைய தண்ணி யூஸ் ஆகுறதுனால தண்ணியோட பற்றாக்குறை ஏற்படும். தண்ணி தங்கத்த விட அதிகமான ரேட்டுக்கு வரும். அப்போ அது வந்ததுக்கு அப்புறம் அத யோசிச்சு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல.